நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. அல்லேலூயா. சந்தோஷத்தினால் நம்மை நிரப்புகிற தேவன். எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தரை சந்தோஷப்படுத்துவார்? அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னா உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் அப்படின்னா நம்முடைய துக்கங்கள் நீங்கி சந்தோஷப்படக்கூடிய ஒரு காலகட்டத்துக்குள்ள நம்ம வந்திருக்கிறோம். நம்ம போன வாரம் நம்ம பார்த்தோம் பரிசுத்த ஆவியானவர் எப்படி நமக்குள்ளே சந்தோஷத்தை கொடுக்கிறார். ஆவியானவர்னா யாரு என்ன என்பதை நம்ம பார்த்தோம். அல்லேலூயா. மனுஷன் பேசுறானா ஆவியானவர் பேசுறாரா எப்படி கண்டுபிடிக்கிறதெல்லாம் பார்த்தோம். அநேக நேரங்களில் தேவனுடைய பெயரை சொல்லி மனிதர்கள் ஏமாற்றக்கூடிய காலகட்டம் இது. ரொம்ப கவனமா ரொம்ப ஷார்ப்பா இருக்கணும். தேவனுடைய பெயரை சொல்லுவாங்க. கர்த்தர் சொன்னாரு, ஆண்டவர் உங்க வீட்டுக்கு தான் வர சொன்னாரு அப்படிம்பாங்க. ஆண்டவர் உங்கள்கிட்ட இதை பேச சொன்னாரு அப்படிம்பாங்க. ரொம்ப கவனமா இருக்கணும். கர்த்தர் உங்கள்கிட்ட ஒன்ன சொல்லாம உங்களை குறிச்சு இன்னொரு ஆள்கிட்ட எதையுமே பேச மாட்டாங்க. நான் சொல்ல புரியுதா? இது கடைசி காலம். எவனை விழுங்கலாமோ என்று பிசாசு வகை தேடி சுற்றி திரிகிற காலம். கடைசி காலத்தை குறித்து இயேசுவிடம் போய் கேட்டாங்க. மத்தேயு 24ஆம் அதிகாரத்தில் ஆண்டவரே உடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளங்கள் என்ன, அதை எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னாரு. கடைசி காலத்தை குறித்து சொல்லுங்க அப்படின்னு கேட்ட உடனே ஆண்டவர் சொன்ன முதல் சம்பவம் என்னன்னா வஞ்சிக்கப்படாதீர்கள் அப்படின்னு. முதல் என்னமா? வஞ்சிக்கப்படாதீர்கள். ஏன்னா அநேகர் வந்து என்னுடைய நாமத்தை தரித்துக் கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி உங்களை வஞ்சிப்பார்கள். ஆனால் வஞ்சிக்கப்படாதீர்கள். இதோ கிறிஸ்து அங்கே இருக்கிறார் என்று சொல்வார்கள், இதோ இங்கே இருக்கிறார் என்று சொல்லுவாங்க. போகாதீங்க அப்படின்னா. அதனால ரொம்ப கவனமா இருங்க. கர்த்தர் நமக்கு தன்னுடைய காரியங்களை எழுதி உங்க கையில கொடுத்திருக்கிறார். அதனால இதை ரொம்ப ஷார்ப்பா படிங்க. பிசாசு உங்களை வஞ்சிப்பதற்கு நீங்கள் இடம் கொடாதீர்கள். லேவியா. சரி, நம்ம போன வாரம் பரிசுத்த ஆவியால் உண்டாகிற ஒரு சந்தோஷத்தை பார்த்தோம். இன்னைக்கு இன்னொரு சந்தோஷத்தை நம்ம பார்ப்போம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் எடுத்து வாசிங்க. ஜீவ மார்க்கங்களை எனக்கு தெரியப்படுத்தினீர், உம்முடைய சன்னிதானத்திலே என்னை சந்தோஷத்தினாலே நிரப்புவீர். தாவீது சொன்ன ஒரு விஷயம். இதே வசனம் சங்கீதத்துல இருக்குது. சங்கீதம் 16ஆம் அதிகாரம் எடுத்தீங்கன்னா 8ஆம் வசனத்துல இருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்கன்னா அதே வசனம் அங்க இருக்குது. அதத்தான் பேதுரு பிரசங்கம் பண்ணும் பொழுது இந்த வார்த்தையை சொல்லி பிரசங்கம் பண்ணுகிறார். கர்த்தரை நான் எப்பொழுது எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவரின் வலது பாசத்தில் இருக்கிறபடினால் நான் அசைக்கப்படுவதில்லை. இப்படி சொல்லிட்டு அப்படியே வரும்பொழுது இந்த வசனம் சேர்ந்து வருகிறது. ஜீவ மார்க்கங்களை எனக்கு தெரியப்படுத்தினீர் அப்படின்றார். அப்ப ஒரு மனுஷனை கர்த்தர் சந்தோஷப்படுத்துகிற இன்னொரு விதம் என்னவென்றால் ஜீவ மார்க்கங்களை தெரியப்படுத்துவது. ஜீவ மார்க்கம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஜீவன் வாழ்வு தருகிற வழிகள், வாழ்வு தருகிற வழிகள். என்னெல்லாம் செஞ்சா நம்ம வாழ முடியும் என்பதை கர்த்தர் நமக்கு சொல்லி தருகிறார். அப்படி சொல்லி தருகிறதுனால நமக்குள்ள சந்தோஷம் வருகிறது. அல்லேலூயா. இன்னைக்கு மனுஷன் வாழ்வதற்கு 3 காரியங்கள் ரொம்ப அவசியம். இன்னைக்கு பிரசன்ட்ல நம்ம வாழணும்னா 3 காரியங்கள் ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்கு. அது என்னெல்லாம்? வாழ்க்கையில சந்தோஷமும் சமாதானமும் வேணும். 2வது கடன்கள் அடைக்கப்படணும். 3வது வியாதி இல்லாம இருக்கு. இன்னைக்கு பிரசன்ட்ல இந்த 3மே நமக்கு தேவையா இருக்கு. தேவையா இல்லையா? சமாதானம் வேணுமா வேண்டாமா? சில குடும்பங்கள்ல சமாதானத்துக்கு ரொம்ப குறைவா இருக்கு. 2வது அப்படியே சில குடும்பங்கள்ல சமாதானமா இருக்கிறாங்க, கணவன் மனைவி பிள்ளைகள் நல்லா இருக்கிறாங்க, ஆனா பொருளாதாரத்துல ரொம்ப பின்தங்கி இருக்கிறாங்க. நிறைய கடன் இருக்கு. அப்படியே கடன் இருந்தாலுமே சிலருக்கு கடன் இல்லாம இருந்தாலுமே ஏதோ ஒரு வியாதியோடு கடைசி வரைக்கும் நம்ம வாழ வேண்டியிருக்கு. அந்த பணத்தை திருடி கொண்டு போவதற்கு சில வியாதிகள் சில குடும்பத்துக்குள்ள வருது. அப்ப இந்த 3 இல்லாம ஒரு குடும்பம் இருந்துச்சுன்னா அந்த குடும்பம் சந்தோஷமா வாழும். இந்த 3 இல்லாம இருந்துச்சுன்னா ஆமாவா இல்லையா? உண்மையா இல்லையா? உண்மைதானே? அப்ப இது இல்லாமல் எப்படி வாழ்வது என்பதை ஆண்டவர் நமக்கு சொல்லி தருகிறார். அதை கற்றுக்கொண்டோமே ஆனால் நமக்குள்ளே சந்தோஷத்தை கர்த்தர் நமக்கு தருகிறார். ரைட்டா? கடன் இல்லாமல் வாழ்வது எப்படி? யாருமே கடன்காரன் ஆகணும்னு கடன் வாங்குறது இல்லை. அப்படி யாராவது வாங்குவாங்களா? சரி, எனக்கு டைமே போக மாட்டேங்குது, அதனால கொஞ்சம் கடனை வாங்கிட்டு கொஞ்ச காலம் கடன்காரனா வாழணும், அப்படி வாழ்வது இல்லை. வருகிற பணங்கள் போதாது. 500 ரூபாய் வருதுன்னா செலவு 1000 ரூபாய்க்கு வந்துருது. எப்படி மெயின்டைன் பண்றதுன்னு தெரியல. வேற வழி இல்ல. நம்ம கிட்டயும் நம்ம ஊர்ல சொல்றாங்கல்ல, பானையில இருந்தா தானே கரண்டில வரும்.
சட்டியில இருந்தா ஆப்பல் வரும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. நம்மகிட்ட இல்லையே, நம்ம என்ன பண்றது? உடனே நம்ம என்ன பண்றோம்? யாராவது தெரிஞ்சவங்க ஏப்பா ஒரு 500 ரூபாய் கொடு, 2 நாள்ல சம்பளம் வாங்கி தந்துடுவேன். நம்ம ஒரு வேலையை நம்புறோம், அந்த வேலை கிடைக்கும் நம்ம நம்புறோம், அந்த பணம் நமக்கு வந்துடும் நம்புறோம், ஆனா அது வராது. ரைட்டா? இப்படிதான் நம்ம கடன்களே சிக்குகிறோம். அப்படியே கடன் இல்லாட்டா கூட வீடு தேடி வருவார்கள். ஏகா லோன் இந்த கம்பெனில இருந்து லோன் தராங்களாம், 10 பேரை சேர்ந்து உங்களுக்கு லோன் தரோம் அப்படின்னு. முதல்ல அந்த லோன் வாங்கும்போது உங்க யோசனையை நினைச்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் தடவை நீங்க வாங்கினீங்கல, முதல்ல லோன் வாங்கும்போது அப்போ என்ன மனநிலையில நீங்க இந்த லோன் வாங்கினீங்க? முதல்ல வாங்கும்போது முதல்ல உங்களை தேடி வந்து ஒரு கம்பெனிக்காரன் வந்திருப்பான். அவர் முத்தூட்டோ ஆசீர்வாதமோ இந்த மாதிரி எதான கம்பெனி, ஏதோ ஒரு கம்பெனி, கிராம விடியலோ இல்லைன்னா பேங்க் லோனோ சந்தா லோனோ ஏதோ ஒண்ணு உங்களுக்கு நான் கடன் தரேன், ஒரு 50,000 ரூபாய் கடன் தரேன். எங்கிட்ட நீங்க வாரம் கொஞ்சம் கொஞ்சமா செஞ்ச போதும் 50,000 தானேன், நீங்க வாரத்துக்கு ஒரு 250 ரூபாயோ இல்லைன்னா வருஷத்துக்கு மாசத்துக்கு இவ்வளவு கட்டினா போதும், இல்ல ஒரு 600 ரூபாய் கட்டினா போதும்னா நம்ம மனசுல சொல்லுது 50,000 ரூபாய் கிடைக்குது, நம்ம எவ்வளவுதான் கட்டுறோம்? வெறும் 600 ரூபாய் தான் கட்டுறோம். எவ்வளவு கடனை கட்டுறோம்? இந்த 50,000 வாங்கி இந்த வட்டி கடன் எல்லாம் அடைச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சம் அசல் முதல்ல கட்டி இதை முடிச்சிருவோம் அப்படின்னு நினைச்சு நம்ம கொடுத்தோம், வாங்கினோம். ஆமாவா இல்லையா? சரி, வாங்கினீங்களே, வாங்கினதுக்கு அப்புறம் உங்க கடன் கூடி இருக்கா குறைஞ்சிருக்கா? ஆனா குறையும் நினைச்சுதான் நீங்க வாங்கினீங்க, அப்படிதானே? நீங்க சொல்லுங்க, ஆமாவா இல்லையா? குறையும் நினைச்சுதான் வாங்கினோம். ஆனா குறைஞ்சிருக்கா கூடி இருக்கான்னு பார்த்தா கூடி இருக்க தவிர குறைய வழியே காணும். மழை பெஞ்சாலும் சரி, புயல் அடிச்சாலும் சரி, கொரோனா வந்தாலும் சரி, பணத்தை கொண்டு வந்து கொடுத்துருன்னு வந்து வீட்டு வாசல் நின்றுவாங்க. வட்டிக்காரன்ட்ட கூட இன்னைக்கு பணம் இல்லைன்னு அடுத்த வாரம் தாரன்னா பெய்யுவோம், திட்டினா கூட பெய்யுவோம். இவன் சொல்லுங்க, இவன் வந்து உட்காந்துருவான், பணத்தை கொடுக்கறவனா போக மாட்டான். நான் சொல்றது நம்ம ஊர்ல சொல்லுவாங்க, சிங்கத்துக்கு தப்பி சிறுத்தை கிட்ட மாட்டின மாதிரி ஆகும். சிங்கத்தை விட சிறுத்தை வேகமா ஓடும், தெரியுமா? மிருகங்கள் வேகமா ஓடக்கூடியதுதான், சிறுத்தை தான் வேகமா ஓடும். சிங்கத்துக்கிட்ட தப்பி சிறுத்தை கிட்ட என்ன செஞ்சுக்கிறாங்க? மாட்டிக்கிறாங்க. தப்ப முடியாம போய் சிக்கிடுவாங்க, 4 பக்கமும் லாக் ஆகி வந்து மாட்டிக்கும். இப்ப இந்த கடனை எப்படி அடைக்கிறது? உடனே என்ன செய்யறதுன்னா இதே போல இன்னொரு கம்பெனிக்காரன் வரும். நம்ம நினைப்போம், வீட்டுக்கு வந்து என்ன பேச்சு பேசுறான், ஒரு வயசானவன் பாக்குறானா, நான் இவ்வளவு கெஞ்சில கேட்கிறானா, அதனால அவன் சொல்லுவான் இவன் 50,000 தரணும், அவன் 80,000 தரணும் அப்படிமா. 10 பேரை சேர்க்க 80,000 தரணும். உடனே நம்ம என்ன பண்றது? ஏற்கனவே இருக்கிற அந்த 10 பேரையும் கொண்டு போய் இங்க லிங்க் பண்றது. அந்த 80,000 வாங்கி இந்த 50,000 அடைப்போம் அப்படின்னு சொல்லி கடைசியில் 80,000 ஆகும், அடுத்து 1 லட்சம் ஆகும், அடுத்து 1.5 லட்சம் ஆகும். இப்படி உட்காந்து நீங்க வாங்கின கடனை எழுதி பார்த்தீங்கன்னா, கடன் இந்த லோன் வாங்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு 30,000 20,000 தான் கடன்ல எடுத்துருப்பீங்க. லோன் வாங்கினதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னு சொன்னா லட்சக்கணக்கில் என்ன ஆயிடுச்சு? சொல்லுங்க, வேலைக்கு போயே ஆகணும், எங்கேயும் தப்ப முடியாது, ஓட முடியாது, உண்மையா இல்லையா? எங்கேயும் போக முடியாது. அவன் திட்டுறது பத்தாதுன்னு சொல்லி இந்த மத்தவங்களா இருப்பாங்களா 10 பேர், அவங்ககிட்ட சொல்லி நீங்களும் வாங்க, நீங்களும் வந்து பேசணும். அவங்களும் வந்து என்ன பண்ணுவாங்க? வாங்கின கடனை வட்டி மட்டும் கொடுத்துட்டு இருக்கும்போது நீங்க மட்டும்தான், அவன் வட்டிக்காரன், நீங்க 2 பேரோட மட்டும் நினைச்சு. இப்போ எல்லாரும் சேர்ந்து என்ன பண்றாங்க? நடக்குதா நடக்கலையா? எப்படி இந்த கடன் வந்துச்சு, எப்படி இந்த கடனை அடைக்கிறது? யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு பிரச்சனை என்னன்னா, எல்லாத்தையும் பிரச்சனையும் இந்த பணம் பிரச்சனை. எப்படி இவைகளை சரி பண்றது? இந்த கடன் பிரச்சனை இருக்கிறதுனால குடும்பத்துக்குள்ள சண்டை, குடும்பத்துக்குள்ள என்ன வந்துருது? ஆமா, வீட்டுக்காரர் வேலைக்கு போவாரு, அன்னைக்கு பார்த்து அவருக்கு வேலை இல்லாம இருக்கும். ஆனா மறுநாள் குழு கெட்டு யாரும் அம்மா சொல்லுவாங்க, ஐயா அந்த அம்மா இப்ப எங்க வீட்டுல வச்சுக்கணுமே, உங்களுக்கு சொன்னா நீங்க சண்டைக்கு வந்துருவீங்க, எங்க வீட்டுல சொல்லுங்க. இப்ப என் ஒய்ஃபு சொல்றாங்க, நாளைக்கு கிராம வண்டியில பணம் கட்டணும் 2,850 ரூபாய். இவர் சொல்றாரு, நானே இன்னைக்கு வேலை இல்லாம இருக்கிறேன், எவன்கிட்ட போய் கேட்க? இப்படி சொன்னா எப்படி? நீங்க கையெழுத்து போட்டீங்கன்னா நான் வாங்கினேன், எங்க அப்பா வீட்டுல கொடுத்தேன், உங்களுக்கு தானே கொடுத்தேன். இல்ல, நான் வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், இதெல்லாம் வந்து தீர்க்க தரிசனம் கிடையாது, நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இப்படி சொல்லிவிடும். உடனே அவரு சொல்வாரு, அது எனக்கு தெரியாது, ஓன் பாடு எனக்கு தெரியாது, நான் வேலையில ஒண்ணு நடக்க தெரியாது. உடனே ஒரு நாளும் பெண்களுடைய வாயை ஆண்களால் ஜெயிக்கவே முடியும். நீங்க 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 என்ன சொல்றீங்க? ஒரு நாளும்
பெண்களுடைய வாயை ஆண்களால் ஜெயிக்கவே முடியாது. ஆமா, அதுதான் நான் சொல்றேன். நான் அதைத்தான் சொல்றேன். நான் இல்லன்னே சொல்லல. என்னன்னா பாருங்க, அவருக்கு பணம் தரக்கூடாதுன்ற விருப்பம் இல்லை, வேலை இல்லை, அவர் நினைச்சுவாரு வேலை இல்லை. இப்ப கடைசியில் நெருக்கம் வந்த உடனே இந்த வீட்டுக்குள்ள சமாதானம் உண்மையா இல்லையா? அப்புறமேல ஐயா அது சோத்தை பார்த்து பேசுவாரு, அம்மா இந்த ரெண்டுக்கும் பிறந்த பிள்ளைங்க தான் பாவம், அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியார், உங்க அப்பாட்ட போய் சொல்லு, லோன்கார் வந்திருக்காரு கொடுக்குது, உங்க அப்பாட்ட போய் தரது. அந்த ஆள் பாப்பாரு, வேற வழியே இல்லை. இவர்களை நமக்கு உதவி செய்வதற்கே ஒருவன் இருக்கிறான், கூப்பிடான் தான் நெப்போலியன். தண்ணியை போட்டு அந்த ஆள் படுத்துவாரு. எப்படி நான் சொல்றத கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பாருங்க. இவைகள் நம்ம குடும்பத்தில் நடக்குதான் நடக்குது. என்ன காரணம்? நமக்கு என்ன காரணம்னா, நமக்கு அதுக்கான தப்புறதுக்கான வழி தெரியல. ரைட்டா? வழி தெரியல. வழி தெரிஞ்சிச்சுன்னா ஈஸியா நம்ம இருந்து வெளியில வரணும். இங்க வேதத்துல நம்ம பார்க்கிறோம், ஜீவனுக்கான அந்த வழியை தேவன் நமக்கு சொல்லி தருகிறார். சொல்லி தருகிறதுனால நமக்கு சந்தோஷத்தை தருகிறார். இல்லையா? நமக்கு அந்த வழி தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்குள்ளே அந்த சந்தோஷத்திற்கான வழியும் சேர்த்து தெரிஞ்சிடும். ரைட்டா? நீங்க எல்லாருக்கும் பிரச்சனை என்னன்னா, எப்படி கடன் அடைக்கிறது, எப்படி சமாதானமா வாழணும், இது எல்லாருடைய விருப்பம். எந்த மனைவிக்கும் கணவனை திட்டணும்னு விருப்பம் கிடையாது. ஆனா வேற வழி இல்ல. கோபத்தை கொண்டு போய் யார்கிட்ட தான் காட்டணும்? சொல்லுங்க, யார்கிட்ட காட்டணும்? ஆமா, கணவன்கிட்ட தான் காட்டணும். ஏன்னா வேற வழி இல்லை. அவங்க முன்ன பின்ன தெரியாதவங்க நம்ம வந்து திட்டுறாங்க. அப்ப அந்த திட்டெல்லாம் கொண்டு போய் யார்கிட்டயாவது என்ன செய்யணும்? இறக்கி வைக்கணும்ல. இதனால சில குடும்பங்கள் பாதிக்கப்படுகிறது. சரி, தேவன் எப்படி இவைகளை சரி பண்ணுகிறார்? எடுங்க, ஒரு சில வசனங்களை வாசிங்க. இந்த கடன், இந்த சமாதான குறைவு, இதெல்லாம் எதை அடையாளப்படுத்துகிறது? உபாகம் 28. இப்ப நான் வாசிக்கிறதெல்லாம் சாபத்தின் வசனம். ரைட்டா? இந்த வசனத்தின் படி உங்களுடைய குடும்பங்கள் இருக்குன்னா, குடும்பத்தின் மேல சில சாபங்கள் இருக்குன்னு அர்த்தம். எடுங்க, உபாகம் 28ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். நீ சுதந்தரிக்கும் தேசத்தில் கர்த்தர் உன்னை நிர்மூலமாக மட்டும் தீராத வியாதி சிலருக்கு வந்துடும். ஆண்டவர் சொல்கிறார், நிர்மூலமாக மட்டும் உன்னை தப்ப விடாத கொள்ளை. சிலருக்கு அந்த பணம், சம்பாதிக்கிற பணம் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டே இருக்கு. சிலர் சொல்றாங்க, என்ன வியாதினே கண்டுபிடிக்க முடியல. என்னன்னு என்ன செய்யல, கண்டுபிடிக்க முடியல. வேதம் சாபம் என்று சொல்லுகிறது. இது என்ன சொல்லுது? இன்னொரு வசனம் வாசிங்க, அடுத்த வசனம் வாசிங்க. 28. புத்தி மயக்கத்தினாலும் பாருங்க, சிலர் கூட புத்தி மயக்கம் வந்தா எப்படி என்ன செய்யறதுன்னு தெரியாம இருக்குமோ, அதே போல சிலருடைய புத்தியில மயக்கம் பிடிக்குது. சொன்னதையே சொல்லிட்டு இருப்பாங்க. என்ன பேசுறோன்னே தெரியாது, என்ன செய்யணும்னே தெரியாது. சிலர்லாம் பாத்தீங்கன்னா என்ன பண்றோம்னு கூட அவங்களுக்கு தெரியாது. சில குடும்பத்துல பாத்தீங்கன்னு சொன்னா எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கும், அந்த பிரச்சனை பத்தி அவங்க யோசிக்கவே மாட்டாங்க. வேற என்னத்தையாவது என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, பண்ணிட்டே இருப்பாங்க. புத்தி மயக்கம். மருத்துவத்துறையில இதை என்ன சொல்றாங்க அப்படின்னா, வியாதின்னு சொல்றாங்க. இது என்ன சொல்றாங்க? ஆமா, நம்ம பன்னீர்செல்வம் டாக்டர், அவர் பேர் என்னது? ஸ்னேக் ஆஸ்பத்திரி. ஸ்னேக் ஆஸ்பத்திரிக்கு போனீங்கன்னா அங்க இருக்கிற அத்தனை கேஸ் என்ன கேஸ்? புத்தி மயக்க கேஸ். அவங்க புத்தி மயங்கி இருக்குது, என்ன செய்யணும்னு அவங்களுக்கு தெரியல, மனநிலை பாதிக்கப்பட்டிருக்குது. சொன்னதே சொல்லிட்டு இருப்பாங்க. ஆளை பார்த்தா அப்படி தெரியாது, நல்லா இருப்பாங்க. திடீர்னு அவங்க சொல்லுவாங்க, என் காதுல யாரோ பேசுற மாதிரி இருக்கும், கண்ணுக்கு முன்னாடி ஏதோ தெரியுற மாதிரி இருக்கும். அடிக்கடி நான் ஒரு பாவி, நான் ஒரு பாவி, நான் ஒரு பாவி, நான் ஒரு பாவி இருப்பாங்க. அவங்க புத்தி மயங்கி போய் இருக்குது. ஆண்டவர் சொல்கிறார், புத்தி மயக்கம் சாபத்தினுடைய வெளிப்பாடு. புத்தி மயங்கி இருக்கிறவங்களுடைய குடும்பத்தில் சமாதானம் வரவே வராது. என்ன செஞ்சாலும் கடந்த காலத்தையே பேசிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு பிரசன்ல என்ன இருக்குன்றத அவங்க பார்க்கவே மாட்டாங்க. எப்பவுமே எதைத்தான் பார்த்துட்டு இருப்பாங்க, கடந்த காலத்தையே பார்த்து. இன்னும் அடுத்த வருஷம் வாசிங்க. உன் நடுவில் இருக்கிற அந்நியன் உனக்கு மேற்பட்டு மேன்மேல் உயர்ந்திருப்பான், நீ மிகவும் தாழ்த்தப்பட்டு போவாய். அவனிடத்தில் கடன்படான், நீ அவனிடத்தில் கடன்படுவாய். இப்ப கடன் வாங்குவதையும் வேதம் சாபம் என்றுதான் சொல்லுகிறது. கடன் வாங்குவது என்னதான் சொல்லுது?
ஆமா, பரிசுத்த ஆவியானவர் சொல்றாரு கடன் வாங்குறது எப்படிப்பட்டதானா சாபம். ஆனா தேவன் தம்மை தொழுது கொள்கிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பன்னர். ஒரு விஷயத்துல கூட நம்ம கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை வராது, அவர் வர வைக்க மாட்டாருன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனா அப்படி இருந்தும் சில நேரங்களில் நம்ம கடன் வாங்குகிறோம். கடன் வாங்குறோமா வாங்கலையா? நமக்கு கடன் கொடுத்தோம்னா யாருன்னா இப்படி வரைஞ்சவன், இல்ல இப்படி வரைஞ்சவன், இல்லைன்னா இப்படி வரைஞ்சவன், இந்த மாதிரி கேஸ் கிட்ட தான் நம்ம போய் கையேந்தோம். உண்மையா இல்லையா? ஆண்டவர் சொல்லுகிறார் அவன் உன்னை விட மேற்பட்டு இருப்பான், நீ எப்படி இருப்ப? அப்ப இதுல இருந்து எப்படி தப்பிப்பது? அந்த ஜீவ மார்க்கத்தை தான் ஆண்டவர் நமக்கு இன்றைக்கு தெரியப்படுத்த விரும்புகிறார். அடுத்த வசனம் வாசிங்க, 44 வாசிங்க. சரி, இன்னொரு வசனம் வாசிங்க, கொலோசியர் 1:6. எப்படி நாம் தெரிந்து கொள்ள, இதெல்லாம் இதுல இருந்து தப்பிப்பதற்கு தேவனுடைய கிருபை நமக்கு தேவை. எத்தனை பேர் நம்புறீங்க? கடன்ல இருந்து சாபத்துல இருந்து தப்புறதுக்கு ஆண்டவர் எனக்கு கிருபை தருவார் நம்புறவங்க கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ரைட். அந்த கிருபை எப்ப வேலை செய்யும்? எடுங்க கொலோசியர் 1:6. அந்த நம்பிக்கை குறித்து நீங்கள் முன்னமே சத்திய வசனமாகிய சுவிசேஷத்தினாலே கேள்விப்பட்டீர்கள். அந்த சுவிசேஷம் உலகெங்கும் பரப்பி பலன் தருகிறது போல உங்களிடத்திலும் வந்து நீங்கள் அதை கேட்டு முக்கியமான வார்த்தை, தேவனுடைய கிருபையை சத்தியத்தின்படி அறிந்து கொண்ட நாள் முதல் அது உங்களுக்காய் பலன் செய்கிறது. நல்ல கருத்துங்க. ஆண்டவர் உங்களுக்கு கிருபை தருகிறார். எல்லா மனுஷனுக்கும் கர்த்தர் கிருபை தருகிறார். காலைதோறும் அவருடைய கிருபை புதுசா இருக்கு. தூங்கி எந்திரிக்கிறீங்க, ஆண்டவரே இன்னைக்கு எனக்கு கிருபை தாங்கப்பான்னு அவர் கிருபை தருகிறார். ஆனா அந்த கிருபை ஏன் வேலை செய்ய மாட்டேங்குது? தேவன் தருகிற அந்த கிருபை வாழ்க்கையில வேலை செய்யணும். ஏன் வேலை செய்யலன்னா அந்த கிருபையை சத்தியத்தின்படி நீங்கள் தெரிந்து கொள்ளணும். இப்ப கடனை அடைப்பதற்கு ஒரு கிருபை தேவை. கடன் அடைப்பதற்கு என்ன தேவை? உங்களுக்கு கடன் அடைப்பதற்கு பணம் தேவையில்லை, தேவனுடைய கிருபை போதும் உங்க கடன்கள் அடைக்கப்படும். நான் முதல்ல சொல்றேன், உங்க மைண்ட நல்ல ஷார்ப்பா வச்சுக்கோங்க, நல்ல ஓப்பனா வெள்ளை காகிதமா வச்சுக்கோங்க. பூமியில உயர்ந்து இருக்கணும், நல்ல நிலைமைக்கு வரணும், அநேகருக்கு நான் வேலை கொடுக்கணும், கர்த்தரை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு விரும்புறவங்க மைண்ட்ல முதல்ல ஒண்ணு வச்சுக்கோங்க. நீங்கள் சம்பாதித்த அந்த பணங்கள் உங்களுக்கு தேவையில்லை, தேவனுடைய கிருபை உங்களுக்கு போதும். வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட அவர் வேதனையை கூட்ட மாட்டார். ரைட்டா? அப்ப அந்த கிருபையை சத்தியத்தின் வழி தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சாதான் உங்க வாழ்க்கையில இருக்கிற கடன்கள் மாறும். சரி, முதலாவது கடன் ஒரு சாபம், வியாதி ஒரு சாபம், சமாதான குறைவு, புத்தி மயக்கம் ஒரு சாபம். இதை ஒத்துக்கிறீங்களா? சொல்லுங்க, ஆமாவா இல்லையா? ஒத்துக்கிறீங்களா? ரைட்டா? இவைகளின் தாக்கம் நம்முடைய குடும்பங்களில் இருக்குதா இல்லையா? சொல்லுங்க, இருக்கா இல்லையா? நேரடியாகவோ மறைமுகமாகவோ இவைகளால் நாம் பாதிக்கப்பட்டிருக்கோம் இல்லையா? இதுல இருந்து எப்படி வெளியில வருவது என்பதை தான் இன்றைக்கு நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். அப்போ இதை தெரிஞ்சுக்கிட்டா வியாதி குணமாகுமா? 100% குணமாகும். ஆனா உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. ஆண்டவர் என்ன சொல்றார்? உன் விசுவாசம், நீங்க விசுவாசிக்க கூடுமானால் கர்த்தரால் அற்புதங்களை செய்யக்கூடும். கவனிங்க, ஒரு மனுஷன் இருந்தான், ஆண்டவர் மேல ரொம்ப பக்தி உள்ள ஒரு மனுஷன் இருந்தான். திடீர்னு அந்த ஊர்ல டேம திறந்து விட்டாங்க. அப்போ இந்த தண்டாரா போடுவாங்கல்ல, அவன் வந்து சொல்லியிருக்கான், வீட்டுக்கிட்ட வந்து சொல்லியிருக்கான், இன்னைக்கு டேம திறந்து விட போறாங்க, நீ குடிசை வீட்டுல இருக்கிற, வீடு இடிச்சு போகும், ஓடிடு, வேற எங்கேயாவது பாதுகாப்பான இடத்துக்கு போகும். இந்த மனுஷன் ரொம்ப பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் நடத்தி வந்தான். எப்பவுமே 3 அடிக்கு மேலதான் அவன் நடக்கும். அவன் சொல்றான், இல்ல நான் கர்த்தரை ஆராதிக்கிறேன், அவர் எனக்கு வந்து உதவி செய்வார் அப்படின்னு போக தண்ணியை திறந்து விட்டாங்க. அடிச்சு வந்த தண்ணியில இவரு வீட்டுக்குள்ளலாம் தண்ணி வந்த உடனே இவர் என்ன பண்றாரு? அந்த ஓலைக்கு மேல ஏறி பிடிச்சிட்டு நிக்கிறாரு. அந்த வழியை வந்து படகுல வரலாம். அவங்க தண்ணி வந்துச்சுன்னா நிறைய படகுல வருவாங்கல்ல மீட்கிறதுக்கு. அவங்க வந்து சொல்றாங்க, தம்பி இங்க பாரு, தண்ணி அதிகமா இருக்கு, என் படகுல வந்துருவா, நான் அவனை கொண்டு போய் விட்டுருதேன்னு சொல்லி. இல்ல நான் ஜோம் பண்ணிட்டு இருக்கிறேன், நான் ஜோம் பண்ணிருக்கேன், ஆண்டவர் எனக்கு உதவி செய்வார், நீ போ, நான் மனுஷன் நம்பி பழைக்கிறேன் அப்படின்ட்டு. அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா ஹெலிகாப்டர் வந்து சோறு போட்டுட்டு இருக்காங்க. அவன் பார்க்கணும் ஒருத்தர் தொங்கிக்கிட்டு இருக்கானே அப்படின்னு அவன் மேல அவங்க கையில அனுப்புறாங்க கீழே, இந்த கையில பிடிச்சுக்கோப்பா, கையில பிடிச்சு மேல வந்துரு அப்படின்னு சொன்னா இவனுக்கு என்ன செய்ய முடியல. இவர் அந்த கையை
தட்டி விடுறாரு. இல்ல இல்ல, நான் கர்த்தரை ஆராதிக்கிறேன், கர்த்தர் எனக்கு உதவி செய்வார், நான் வரமாட்டேன் அப்படின்ட்டு தள்ளி விட்டுட்டான். கடைசியில வேற என்ன, வேற வழியே இல்ல. அந்த வீடு இடிந்தது, தண்ணிக்குள்ள முங்கினான், செத்து போனான். ஆனா ஜெபம் மட்டும் பயங்கர ஜெபம். பரலோகத்துக்கு போயாச்சு. பரலோகத்துக்கு போன ஆண்டவர் கேட்கிறாரு, ஏய் நீ என்ன இங்க வந்துட்ட, உன்னை காப்பாத்துறதுக்கு நான் ஆள் அனுப்புறேன், நீ போலையா அப்படின்ட்டு. அதுக்கு இவன் சொல்றான், ஆண்டவரே நீர் நல்லவர்னு எத்தனை எவ்வளவு நம்பினேன் தெரியுமா, நான் எவ்வளவு ஜெபம் பண்ணேன், கடைசி வரைக்கும் எனக்கு நீங்க உதவி செய்ய வரவே இல்லையா. அப்ப அவர் சொல்றாரு, நான் தான் உதவி செய்ய உனக்கு 3 பேரை அனுப்பிவிட்டேனப்பா, வரவே இல்லையா உன்னை பார்க்க அப்படின்னு. வந்தாங்க, என்ன சொன்னான், தண்ணி வரப்போது போன்னு சொன்னான். நீ என்ன செஞ்ச, போகல. ஏன், நீங்க டைரக்டா வரீங்கல்ல, நான் உங்களை எதிர்பார்த்துட்டு இருந்தேன். அடுத்து படகுல வந்தானே, அப்ப போனியா, ஏன் போகல, இல்ல நீங்க வருவீங்கன்னு எதிர்பார்த்தேன், மனுஷனை நம்ப கூடாதுன்னு இருந்தேன். கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னு சொன்னா 3லையுமே போகாம செத்து போயிட்டான். எதுக்காக இதை சொல்றேன்னா, தேவன் ஒரு வழிவாசலை உங்களுக்கு காமிப்பான். நீ நம்பி ஏத்துக்கிட்டா நீ பிழைச்சிடலாம். இல்ல அப்படியெல்லாம் கிடையாது. நான் உன்னை வச்சிருக்கிறேன், நான் போற வழியிலே தான் போவேன், இதுக்கு அவன் ஓகேனா நான் ஓகே அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்களும் தப்ப மாட்டீங்க. உங்களுடைய வியாதி என்ன செய்யாது. நான் சொல்றதை நன்றாய் புரிந்து கொள்ளுங்க. சரி, எப்ப சாபம் ஆசீர்வாதமாய் மாறும், எப்ப சாபம் ஆசீர்வாதமாய் மாறும், வாசிங்க ஒரு வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 20, 21, 22. பைபிள்ல முதல்ல சாபம் ஆசீர்வாதமாய் மாறின ஒரு இடம் எடுங்க, எடுத்து வச்சுக்கோங்க. முதல்ல சாபம் ஆசீர்வாதமாய் மாறின இடம் நோவா. கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினான், சுத்தமான சகல மிருகங்களிலும் சுத்தமான சகல பறவைகளிலும் சிலவற்றை தெரிந்து கொண்டு அவைகளை பலிபீடத்தின் மேல் வைத்தான், தகன பலியாக பலியிட்டான். முக்கியமான வார்த்தை என்னவென்றால், அவைகளை அவன் தகன பலியாக பலியிட்டான். தகன பலி செலுத்தப்பட்டால் அந்த பலியை தேவன் நுகர்ந்து பார்த்தார். அந்த பலி என்ன செஞ்சார், அடுத்த வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் அந்த பலியை நுகர்ந்து பார்த்து உடனே நோவா பிளஸ் பண்ண ஆரம்பிச்சார். நம்ம ஏற்கனவே நிறைய முறை இந்த வசனத்துல நம்ம பேசி இருக்கிறோம் இல்லையா. பொதுவாகவே மிருகங்களும் பறவைகளை எரிக்கும் பொழுது நுகர்ந்து பார்க்க முடியாது. உண்மைதானே, ஒரு பணமோ அல்லது ஆடையோ மாடையோ தீயில போட்டு எரிச்சா அந்த வாசனை துர்வாசனை தான் வீசும். ஆனா நோவா எரிச்ச அந்த சர்வாங்க தகன பலினா தோலை உரிச்சிருவாங்க, துண்டு துண்டா வெட்டி பலகை அந்த கம்புக்கு மேல வச்சு எரிப்பாங்க. மிருகங்கள் பறவைகள் எரிக்கப்படும் பொழுது நல்ல வாசனை வராது, அந்த வாசனை நுகரவே முடியாது. ஆனாலும் அந்த பலகையினுடைய அந்த நல்ல வாசனை இந்த மிருகத்தினுடைய கெட்ட வாசனையை மறைச்சிடும். அப்ப இது எதை அடையாளப்படுத்துதுன்னா, சிலுவையை அடையாளப்படுத்துது. சிலுவையில் இயேசு நமக்காய் சர்வாங்க தகன பலியாய் மரிப்பார். அவர் அப்படி மரிச்சார்னா நம்முடைய சாபம் ஆசீர்வாதமா மாறும். நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? சர்வாங்க தகன பலியா அவர் மரிச்சதுனால அடுத்த வசனம் என்ன சொல்றது அப்படின்னா, அந்த அந்த வாசிங்க, அந்த பலியை தேவன் நுகர்ந்து பார்த்தார், சுகந்த வாசனை கர்த்தர் நுகர்ந்தார். அப்பொழுது கர்த்தர், இனி நான் மனுஷன் நிமித்தம் சபிக்கவே மாட்டேன்னு சொல்லி எப்ப முடிவெடுப்பாரா, யாருக்காக அந்த பலி செலுத்தப்பட்டதோ அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில சாபம் நீங்கும். ரைட்டா ரைட்டா சரி, ஆண்டவர் சொல்றார், இனி நான் பூமியை சபிப்பதில்லை. அவன் மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் அவன் சிறு வயது தொடங்கி கொள்ளாததாக இருக்கிறது. நான் இப்பொழுது செய்தது போல இனி சகல சங்கரிப்பதில்லை. பூமி உள்ள நாளெல்லாம் விதைப்பும் மறுப்பும். சரி போட்டு கவனிங்க. சாபம் மாறணும்னா அந்த மனுஷனுக்காய் ஒரு பலி செலுத்தப்படும். அந்த மனுஷனுக்கு என்ன செய்யணும்? பலி செலுத்தப்படும். இயேசு நிஜமாகவே உங்களுக்காக சர்வாங்க தகன பலியா மாறி இருக்கிறார். சொல்லுங்க, எத்தனை பேர் சொல்ல முடியும் இயேசு எனக்காய் மாறி இருக்கிறார்? நீங்க எப்படி சொல்றீங்க உங்களுக்காய் ஒரு சர்வாங்க தகன பலியா மாறினார்? சொல்லுங்க, எப்படி சொல்றீங்க? சொல்லுங்க, எப்படி சொல்றீங்க? நீங்க எதை விசுவாசிக்கிறீர்களோ அதுதான் உங்க வாழ்க்கையில நடக்கும். சும்மா கூட்டத்தோட நம்ம ஊர்ல சொல்லுவாங்க, இங்க பாரு திருப்பதிக்கு போனா கூட்டத்தோட போய் நின்னா போதும், பின்னாடி இருக்கிறவங்க ஜெர்கட்டி ஜெர்கட்டி ஜெர்கட்டின்னு என்ன செஞ்சிருவாங்க, தூக்கி கொண்டு போய் உள்ள விட்டுருவாங்க. அப்படி இல்ல,
கிறிஸ்தவ மார்க்கம் என்பது அப்படிப்பட்டதல்ல. தேவனை நீங்கள் தனிப்பட்ட விதத்தில் அறியணும். உங்களுக்கும் அவருக்கும் தனிப்பட்ட உறவு இருக்கணும். இப்ப இயேசு உங்களுக்காய் சர்வாங்க தகன பலியாய் மாறி இருக்கிறாருன்னு சொல்றீங்க. ஜெபம் பண்ணும்போது எத்தனை பேர் இன்னைக்கு காலையில இல்ல நேத்து காலையில இயேசுவே எனக்காய் சர்வாங்க தகன பலியாய் மாறி இருக்கிறீர் இந்த வார்த்தை எத்தனை பேர் சொன்னீங்க? சொல்லி எத்தனை பேர் சொன்னீங்க? நீங்க இந்த வார்த்தையை சொல்லணும். இயேசு எனக்காக மாறினார் அப்படின்றத நீங்க என்ன செய்யணும்? சொல்லணும். சொன்னாதான் பரலோகம் மேல இருக்கிற சாபத்தை என்ன செஞ்சிடும்? நீ நான் சொல்றது புரியுதா? நீங்க கோர்ட்ல பாத்திருப்பீங்க. கோர்ட்ல பார்த்தா ஜட்ஜி ஒருத்தர் உட்கார்ந்து இருப்பார், இந்த பக்கத்துல குற்றவாளி ஒருத்தர் இருப்பான், அப்புறம் ஒரு வக்கீல் வருவார். வக்கீல் வந்து என்ன பேசுவாரு? நீங்க நீங்க ஏதாவது கோர்ட் பாத்திருக்கீங்களா? சினிமால கோர்ட் பாத்திருக்கீங்களாப்பா? இந்த வக்கீல் என்ன பேசுவாங்க? ஈபிகோ 342 செக்ஷன் படி என்னுடைய கட்சிக்காரர் நிரபராதி. என்ன சொல்றாரு? சொல்லுங்க. அது என்ன முக்கியமான வார்த்தைன்னா ஈபிகோ. நான் ஒரு உண்மையே இல்லையோ நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். 407 420 இப்படிலாம் சொல்லுவாங்கல்ல. அதாவது இங்க வெட்டினா கேஸ் வேற, இங்க வெட்டினா கொலை கேஸ். ஒரே கைதான், ஆனா இங்க வெட்டினா கேஸ் வேற. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா குறைந்த தண்டனை. இங்க வெட்டிட்டா அதுக்கு மரண தண்டனை வரைக்கும் கொடுக்கலாம். ஏன்னா என்னை கொல்ல வந்தான் தடுக்கிறேன். இது வந்து அட்டெம்ப்ட் டு மர்டர்ல வந்து ரைட்டா. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சட்டம் இருக்குது பூமியில. இதே தான் பரலோகத்திலும் இருக்கு. நான் சொல்ல புரியுதா புரியலையா? ரைட்டா. இப்ப ஜட்ஜி கிட்ட நீங்க ஏதாவது ஜட்ஜிக்கே தெரியும் நிரபராதியா குற்றவாளியான்னு சொல்லி ஜட்ஜிக்கே தெரியும். ஆனாலும் அவர் என்ன செய்ய மாட்டாரு? தீர்ப்பு எழுத மாட்டாரு. எப்படி எழுதுவாருன்னா இந்த வாதாடுறாருல வக்கீல் அவர் சொல்லுவார்ல இந்த சட்டத்தின்படி அப்படி சில சாட்சிகள் வந்து இருப்பாங்க. அந்த சாட்சிகளுடைய வார்த்தையின்படியும் இந்த சட்டத்தின்படியும் இவர் யாரு? நிரப்பர். இப்ப நீங்க பண்ற ஜெபமும் இதுக்கு ஒத்துதான் இருக்குது. நம்ம பண்ற ஜெபமும் இப்படிதான் என்ன செய்யுது? ஆண்டவரே இந்த வசனத்தின்படி என் சாபம் என்ன செஞ்சிருக்குது? நீக்கப்பட்டிருக்குது. ஏன்னா நீங்க எழுதிருக்கீங்கல்ல. நான் சொல்ல புரியுதா? நம்ம சங்கீத பகுதியில வாசிச்சோம். ஆண்டவரே பைபிள் எழுதி கொடுத்தாராம். இத அவன் படிக்கணும், அடுத்த பிள்ளைக்கு சொல்லி கொடுக்கணும், அடுத்து அவனுடைய பிள்ளைக்கு சொல்லி. ஏன் சொல்லி கொடுக்கணும்? ஏன்னா இதன்படிதான் நீங்க பரலோகத்திலிருந்து ஏதாவது வாங்க முடியும். சொல்ல புரியுதா? நீங்க ஏதாவது வாங்கணும்னா எதன்படிதான் வாங்க முடியும்? இதன்படிதான் நீங்க வாங்க முடியும். இன்னைக்கு இதையே சொல்றது இல்லையே. கடனுக்காக ஜெபம் பண்ணுமா? நம்ம ஜெபம் எப்படி இருக்குது? ஆண்டவரே ரொம்ப கடன்காரன் இருக்கிற ஆண்டவரே, நான் என்ன செய்யணும் தெரியல ஆண்டவரே, எனக்கு இதா பண்ணுங்க ஆண்டவரே, இதா பண்ணுங்க ஆண்டவரே, பண்ணுங்க ஆண்டவரே. அவர் அமைதியா இருக்காரு, எதுவுமே பண்ண மாட்டார். ஏன்னா வசனம் சொல்கிறது ஒருவன் மல்யுத்தம் பண்ணினாலும் சட்டத்தின்படி பண்ணணும். எது பண்ணணுமா சொல்லுங்க? சண்டை போட்டாலும் எதன்படிதான் பண்ணணுமா? ஏன் தெருவுல 2 பேர் சண்டை போட்டா கேஸுப்பா. அதே 4 ரிங்கு கட்டி உள்ள சண்டை போட்டா கேஸ் கிடையாது. போலீஸ்காரன் காவலுக்கு இருப்பான். ஏன்னா அவன் சட்டத்தின்படி அவன் செய்யறான். நான் சொல்ல உங்களுக்கு புரியுதா? நீங்க சரியாக ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். கிருபைய சத்தியத்தின்படி நம்ம அறிந்து கொண்டிருக்கிறோம். இப்போ உங்களுக்கு சத்தியத்தின்படி அறியணும்னா என்ன பிரச்சனைனா, உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கடன் மாறணும் அப்படின்னா நீங்க தினந்தோறும் எந்திரிச்சு தேவ சமூகத்துல போய் ஆண்டவரே ஒரு மனுஷனுக்காய் சர்வாங்க தகனப்படி செலுத்தப்பட்டா அந்த மனுஷன் மேல இருக்க சாபம் நீங்குது. இது வேதம் சொல்லுது. எனக்காய் இயேசு சர்வாங்க தகன பலியாய் மாறி இருக்கிறாரு, நான் அதை நம்புறேன், அதனால என் மேல இருக்கிற சாபம் என்ன விட்டு நீங்கட்டும் அப்படின்னு நீங்க ஜெபம் பண்ண பழகிக்கணும். ஹல்லேலூயா. அதுக்கு தான் நீங்க பேசுற வார்த்தை முக்கியம். எதுதான் முக்கியம்? தேவ சமூகத்துல எது முக்கியம்? தேவ சமூகத்துல நீங்க பேசுற வார்த்தை ரொம்ப 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 முக்கியம். ஆண்டவர் சொல்லுகிறார், தேவன் பரத்தில் இருக்கிறார், நீ பூமியில் இருக்கிறாய், உன்னுடைய வாயின் வார்த்தைகள் சுருக்கமாய் இருக்கும். வாயின் வார்த்தைகள் எப்படி இருக்கணுமா? இப்ப இயேசு எனக்காய் சர்வாங்க தகன பலியாய் மாறினார் என்பதை நான் எப்படி நம்புகிறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என் மேல இருக்கிற சாபம் நீக்கப்பட்டிருக்கிறது ஒரு அடையாளம் என்னன்னா, அந்த பலியை தேவன் நுகர்ந்து பார்த்தார். அந்த பலி என்ன பண்ணாரா? ஆமா, எபேசியர் 5:2 எடுங்க. எபேசியர் 5:2ல இயேசுவுடைய சிலுவை குறித்து என்ன சொல்லுகிறது? கிறிஸ்துவும் நமக்காக தேவனுக்கு சுகந்த வாசனையான பலியாகவும் காணிக்கையாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நாம இன்னைக்கு பலி செலுத்தணும், நம்மால செலுத்த முடியாததுனால இயேசுவே என்ன பண்ணாராம்? பலியாய் மாறினார். அந்த பலியை தேவன் நுகர்ந்து பார்த்தார். அந்த பலி என்ன பண்ணாராம்?
வசனம்லாம் அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்கப்பா. புரியுதோ புரியலையோ டெய்லி காலையில எந்திரிச்சு ஜெபம் பண்ணும்போது இந்த வசனத்தை சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணுங்க. இயேசு எனக்காய் பலியானார். ஹல்லேலூயா. பரலோகத்துல ஏதாவது வாங்கணும்னா இப்படி ஜெபம் பண்ணாதான் உண்டு. நான் சொல்ல புரியுதா? இப்படி ஜெபம் பண்ணாதான். அததான் தாவீது சொல்லுகிறார், ஜீவ மார்க்கங்களை எனக்கு தெரியப்படுத்தினீர். தாவீது வாழ்ந்த காலத்தில் எத்தனையோ பேர் வாழ்ந்தார்கள். யாருக்கும் தெரியாத ஒரு ரகசியத்தை தேவன் தாவீதுக்கு சொல்லி கொடுத்தார். இல்லன்னா ஆடு மேய்க்கிற ஆளு ராஜாவா மாற முடியுமா? சொல்லுங்க, நம்ம ஊர்ல ஆடு மேய்க்கிற ஆளு இந்தியாவுக்கு பிரைம் மினிஸ்டர் மாற முடியுமா? சொல்லுங்க, மாற முடியுமா? மாறணும்னா அவருக்கு சில மெத்தட் தெரியணும். நான் சொல்ல புரியுது. இப்ப நம்ம பிரைம் மினிஸ்டர் ஒரு காலத்துல டீ வித்து வரும். ஒரு காலத்துல யாரு? டீ மாஸ்டர், டீ வித்தவர். ஆனா இன்னைக்கு பிரைம் மினிஸ்டரா மாறி இருக்காருன்னா அவரு கூட டீ வித்த நிறைய பேருக்கு தெரியாத ஒரு ரகசியம் அவருக்கு தெரிஞ்சிருக்கு. எத்தனை பேருக்கு ஒத்துக்கிறீங்க ஆமான்னு சொல்லி? நான் சொல்ற புரியுது. அவரு ஒரு கடையில டீ கடையில வேலை பார்த்தாரு. அவரு கூடவே வேலை பார்த்த நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா யாருக்கும் தெரியாத ஒரு மெத்தடு இவருக்கு என்ன செஞ்சிச்சு? தெரிஞ்சிச்சு. தெரிஞ்சத வாழ்க்கையில செயல்படுத்தினாரு. இன்னைக்கு என்னவா மாறிட்டாரு? அவரு கூட வேலை பார்த்தாலும் கடைசி வரைக்கும் டீ ஆத்திக்கிட்டும் பெஞ்சு தொடச்சுக்கிட்டும் உட்கார்ந்து இருக்கிறாங்க. இது உலக பிரகாரமும் ஆவிக்குரிய பிரகாரமும் இதேதான். தாவீது சொல்கிறார், ஜீவ மார்க்கங்களை எனக்கு தெரியப்படுத்தினீர் அப்படிங்கிறார். எனக்கு நீங்க சொல்லி கொடுத்தீங்க ஆண்டவரே. ஜீவனுள்ள அந்த வாழ்வதற்கு தேவையான வழியை தேவன் நமக்கு சொல்லி தருகிறார். அதுல ஒண்ணு, கடன் இல்லாமல் வாழணுமா? தேவ சமூகத்துல போய் அறிக்கை பண்ணுங்க. ஹல்லேலூயா. நான் சொல்ல புரியுதா? நீங்க அறிக்கை பண்ணுவீங்கன்னா கடன் இல்லாம செஞ்சிடலாம், வாழ்ந்து. வியாதி இல்லாம வாழணுமா? வேதம் சொல்லுகிறது, அவருடைய தழும்புகளினால் நாம் சுகமாகிறோம். ஏசாயா 53:5 திரும்ப 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 சொல்லிட்டே இருக்கு. நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல வந்தது. நம்ம பிரச்சனை என்னன்னா நம்ம வசனத்தை பேசவே மாட்டோம். பிசாசுக்கு எது பயம்னா நீங்க வசனத்தை பேசுறதுதான் பயம். வசனத்தை நீங்க பேசுனீங்கன்னா உங்க வாழ்க்கையில வேலை செஞ்சிடும். ஹல்லேலூயா. வசனத்தை பேசாம இதை நீங்க வாயினால் அறிக்கை பண்ணாம நம்ம வாழ்க்கையில அற்புதங்களை பார்க்கவே முடியாது. நீங்க 20 வருஷம் ஆச்சு நான் சர்ச்சைக்கு வந்து, 30 வருஷம் ஆச்சு சர்ச்சைக்கு வந்து என்ன பிரயோஜனம்? தேவன் உனக்கு என்ன கத்துக் கொடுத்தாரு? அது நிறைய கத்துக் கொடுத்தாரு. நிறையனா என்ன கத்துக் கொடுத்தாரு அது தெரியும். நீங்க சேலஞ்ச் உங்க நோட் எடுத்து எழுதிக்கோங்க. ஆண்டவரே, இன்னைக்கு இந்த வசனத்தை என்கிட்ட பேசியிருக்கிறீங்க, நான் இன்னையிலிருந்து ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட நாள், ஒரு 3 மாசம் இல்ல ஒரு 6 மாசம் இல்ல 1 வருஷம் அப்படி குறிச்சு வச்சுக்கோங்க. அதுக்குள்ள உங்களுடைய கடன்களில் பாதிக்கு மேல கர்த்தர் அடைச்சிருக்கார். ஹல்லேலூயா. நீங்க இப்படி அறிக்கை பண்ணி பாருங்க. உங்களுடைய விசுவாச அறிக்கை, உங்க வாயின் வார்த்தை, வசனம் சொல்றதுல வாயை விரிவாய் தர நான் அதை நன்மையினால். தாவீதுக்கு ஆண்டவர் என்னதான் சொல்லி கொடுத்தார்? வேகமா ஒரு 3 பாயிண்ட் ரைட்டா? ஆண்டவர் தாவீதுக்கு என்னதான் சொல்லி கொடுத்தார்? வேகமா ஒரு 3 பாயிண்ட் ரைட்டா? நம்ம வாழ்க்கையிலையும் சமாதானம் குறையறதுக்கு முக்கியமான காரணம் என்ன சொல்லுங்க? ஒரு மனுஷனுடைய சமாதானம் குறையறதுக்கு முக்கியமான காரணம் என்ன சொல்லுங்க? என்ன காரணம்? ஏன் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில சமாதானம் குறையுது? சண்டை. இன்னும் சொல்ல போனா நம்ம எதிர்க்கிறவர்கள் நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும், எப்படி டீல் பண்ணணும், இதை நமக்கு ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும் தெரியும். தாவீதை எதிர்த்த மனிதர்களை தாவீதை எப்படி டீல் பண்ண, குறிப்பா ஆண்டவர் ஜெபிக்கும் பொழுது சில காரியங்களை உணர்த்துகிறார். அதுல ஒண்ணு என்னன்னா, பரிசுத்தவான்களுக்கு விரோதமாய் மனிதன் பேசுகிற வார்த்தைகள் தேவ சமூகத்தில் ஒரு மனிதன் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு தடையாய் வந்து நிற்குது. நான் சொல்றதை நல்லா கவனிச்சுக்கோங்க. அபிஷேகம் பெற்ற மனிதர்களுக்கு விரோதமாய் ஒரு மனுஷன் பேசின வார்த்தைகள் அந்த மனுஷனை தேவன் ஆசீர்வதிப்பதற்கு தடையாய் வந்து நிக்குது. ரைட்டா? ஏன் அப்படின்னா தேவனை பொறுத்த வரைக்கும் அபிஷேகத்தை விலையேற பெற்றுதான் பார்க்கிறார். எந்த அபிஷேகம் பெற்ற மனுஷனுக்கு விரோதமாய் உங்க வாயை திறந்து நீங்க பேசிட்டீங்க அப்படின்னு அந்த மனுஷனை கர்த்தர் என்ன செய்ய முடியாது, அபிஷேகம் பண்ணவே முடியாது. ஒரு சில வசனங்களை வாசிப்போம். தாவீதுக்கு ஆண்டவர் இதை கற்றுக் கொடுத்தார். எடுங்க 1 சாமுவேல் 24ஆம் அதிகாரம். இல்ல தெரிந்த வேத பகுதி தான். அந்த பர்టిక్యులர் வசனத்தை மட்டும், அபிஷேகம் பெற்றவர்களே கை போட்டு தண்டனை இல்லாமல் தப்பித்துக் கொள்ள முடியாது. இந்த வசனம் அப்பொழுது தாவீதின் மனுஷர் அவனை நோக்கி, இதோ இப்ப பாருங்க, ஒரு மனுஷன் தீர்க்கதரிசனம் சொல்றான். இங்க பாரு, ஆண்டவர் சொன்னாரா உன் சத்துரு உன் கையில ஒப்பு கொடுக்குன்னு சொல்லி, அது இந்த நாள் தான் நீ பட்டயத்தை எடுத்தவனை வெட்டி ஒரே கொலை பண்ற அப்படின்றான். வாசிங்க.
பார்வைக்கு நலமானபடி அவனுக்கு செய்வாயாக. உன் பார்வைக்கு நலமானபடி அவனுக்கு செய்வாயாக என்றால் கர்த்தர் உன்னோடே சொன்ன நாள் இதுதான். கர்த்தர் உன்னோடே சொன்ன நாள் இதுதான் என்றார்கள். தாவீது எழுந்திருந்து போய் சவுலுடைய சால்வையின் தொங்கலை அறுத்துக் கொண்டது நிமித்தம் அவன் மனம் அடித்துக் கொண்டது. அவன் தன் மனுஷரை பார்த்து கர்த்தர் அபிஷேகம் பண்ணின ஆண்டவன் மேல் என் கையை போடும்படியான இப்படிப்பட்ட காரியத்தை நான் செய்யாதபடிக்கு கர்த்தர் என்னை காப்பாராக. அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். எதிரிகளை நம்ம எப்படி டீல் பண்றோம் நல்லா கவனிச்சுக்கோங்க. உங்களுக்கு எதிராக பேசுகிறவர்கள் இப்ப என்னன்னா ஒரு ஃபேமிலியா இருக்கிறீங்கன்னா கணவனையும் கர்த்தர் அபிஷேகம் பண்ணியிருக்காரு, மனைவியும் கர்த்தர் அபிஷேகம் பண்ணியிருக்காரு. இந்த ரெண்டு பேருக்குள்ள சில கருத்து வேறுபாடுகள் வரும் பொழுது நீங்க வாயின் வார்த்தைகளை கவனமாய் உபயோகப்படுத்திக்கணும். நான் சொல்ல புரியுதா? நம்ம பிள்ளை தானே, நம்ம புருஷன் தானே, நம்ம பொண்டாட்டி தானே, நம்ம அப்பா தானே, நம்ம பாசு தானே, நம்ம அண்ணன் தானேன்னு வார்த்தைகள் என்ன செஞ்சாங்க தவறுதலா விட்டுறாதீங்க. ஏன்னா நீங்க தவறுதலா விட்டுட்டீங்க அப்படின்னாச்சுன்னா அந்த வார்த்தையே உங்களுடைய ஆசீர்வாதத்துக்கு தடையாய் வந்து என்ன செஞ்சிடும், நின்றும். இன்னொரு வேத பகுதியில் நல்ல தெளிவா எழுதுறாங்க. 1 சாமுவேல் 26 அதுல இல்ல 9, அதாவது இந்த சம்பவத்தை நான் சொல்றேன். இப்ப சவுல் படுத்திருக்கிறார். சவுல் என்ன செய்யறாரு? படுத்திருக்கிறார். தாவீது கூட அபிஷாய் கூட சேர்ந்து வருகிறார். தாவீது கூட என்ன செய்யறாரு? அபிஷாய் வருகிறார். அப்ப இந்த அபிஷாய் சொல்லுகிறார் அந்த முக்கியமான வார்த்தை 8வது வசனம் வாசிங்க. அப்பொழுது அபிஷாய் தாவீதை பார்த்து, என் தேவன் உம்முடைய சத்துருவுடைய கை ஒப்பு கொடுத்தார். இப்பொழுது நான் அவனை ஈட்டினான் 2 குத்தா குத்தாம ஒரே குத்தாக குத்தி உருவ குத்தும்படி தாவீது அபிஷாயை பார்த்து அவரை கொல்லாதே, கர்த்தர் அபிஷேகம் பண்ணிவிட்டவருமே தன் கையை போட்டு குற்றமில்லாமல் போகிறவன் யார்? நல்லா புரிஞ்சுக்கோங்க. கர்த்தருடைய ஊழியக்காரங்க மேல கையை வச்சிட்டீங்கன்னா இப்ப நீங்க யாரும் கையை வைக்க போறது இல்லை. அபிஷேகம் பெற்ற ஏன்னா நம்ம பிரச்சனை என்னன்னா உங்க அக்கா தங்கச்சி வேற சர்ச்சுக்கு போறவங்களா இருப்பாங்க, ரைட்டா? உங்க அண்ணன் தம்பி வேற எங்கேயோ சர்ச்சுக்கு போறவங்களா இருப்பாங்க. சில நேரங்களில் நம்மளும் அறியாம சில வார்த்தைகளை நம்ம பேசுவோம். இதெல்லாம் தப்புன்னே நமக்கு தெரியாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க பேசுகிற அந்த வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அவர் சொல்லுகிறார், அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அபிஷேகம் பண்ணப்பட்டவர் மேல் கைகளை வைத்து விட்டு குற்றம் இல்லாமல் போகிறவன் யார்? என்னதான் இயேசு சிலுவையில் உங்களுக்காய் மரித்திருந்தாலும், உங்க மேல இருக்கிற சாபத்தை நீக்கி இருந்தாலும், நீங்க அபிஷேகம் பெற்றவங்களுக்கு விரோதமா நீங்க பேசுவீங்கன்னா அந்த குற்றம் உங்க மேல வந்து என்ன செஞ்சிருமா? நிற்கும். இது வேதத்தின் வழியான சத்தியம். நல்ல கவனமா பார்த்துக்கோங்க. அப்ப தாவீதுக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்திருந்தார். ஆண்டவர் என்ன செஞ்சிருந்தாரு? தாவீதுக்கு எப்படி இந்த அபிஷேகம் இந்த ஞானம் வந்துச்சு? ஆண்டவர் சொல்லி கொடுத்தார். நீங்க சில குடும்பங்களை கவனிச்சு பாருங்க. எவ்வளவு சம்பாதித்தும் அந்த குடும்பத்துல தரித்திரம் மாறவே மாறும். எவ்வளவு சம்பாதிச்சோம், என்ன காரணம் அப்படின்னு கவனிச்சு பாத்தீங்கன்னா பின்னாடி இந்த பாவம். இது தப்புன்னே அவங்களுக்கு தெரியாது. நீங்க நன்றா யோசித்து பாருங்க. ஊழியர்களுக்கு விரோதமாய் அல்லது தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் உங்களை எதிர்க்கிறவங்க அவங்களா கூட இருக்கலாம். நீங்க பேசி இருக்கிறீங்களான்றத கொஞ்சம் என்ன பண்ணுங்க, நன்றா யோசிங்க. 2வது தாவீதுக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்த 2வது விஷயம் 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம். எந்த நிலையிலும் தேவனை சார்ந்து கொண்டு 1 சாமுவேல் இந்த சம்பவத்தை மட்டும் நான் சொல்லி முடிச்சிருந்தேன். இப்ப தாவீதுடைய குடும்பமும் தாவீதோடு இணைந்தவருடைய குடும்பமும் எதிரிகளால் பிடித்துக் கொண்டு போகப்பட்டுள்ளது. எல்லாருக்கும் நஷ்டம், தாவீதுக்கும் நஷ்டம். ஆனா எல்லாரும் சேர்ந்து தாவீதை குற்றப்படுத்துகிறார்கள். 6ஆம் வசனம் வாசிங்க. 6ஆம் வசனம். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரத்திலே நிமித்தமும் மனக்லேசம் அடைந்தபடியினால் அவனை கல்லறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். நல்ல கவனிங்க. ஒரே சூழ்நிலை, நல்ல கவனிங்க. ஒரே வீட்டுல சில நேரங்களில் ஒரே சூழ்நிலை. தேவனால் அபிஷேகம் பெற்றிருக்கிறீங்கன்றதுக்கு அடையாளம், கர்த்தர் உங்களுக்கு ஜீவ மார்க்கத்தை சொல்லி கொடுத்திருக்காங்க அடையாளம் என்னன்னா, சில நஷ்டங்கள் பிரச்சனைகள் வரும் பொழுது மத்தவங்க குற்றப்படுத்துவாங்க. தாவீதோ தன்னை திடப்படுத்திக் கொண்டார். இந்த பிரச்சனைக்கு சிலதான் சொல்லுவாங்க, ஒன்னாலதான் காரணம், நீதான் காரணம், நீதான் காரணம், ஒன்னாலதான். ஆனா தேவனால் ஜீவ மார்க்கங்களை கேட்டு பெற்றுக்கொண்டவன் எப்படி இருப்பானா, காரணமே சொல்ல மாட்டான்.
கர்த்தருக்குள் தன்னை என்ன பண்ணிக்கிறானா, கர்த்தர் பார்த்துக்குவாருப்பா, ஆண்டவர் பார்த்துக்கணும். நானா ஊழியத்துக்கு வந்த புதுசுல எங்க வீட்டுல சொல்லுவாங்க, என் தங்கச்சி சொல்லுவோம், எப்படிதான் நீ சிரிக்கிறியோ, எப்படி இவ்வளவு கடனை வச்சுட்டு நீ எப்படி சிரிக்கிற, நீ எப்படி உயிரோட இருக்கிற, வேற ஒருத்தவங்க உயிரோடவே இருக்க மாட்டான், நீ கொஞ்சமா கவலைப்படுறியா, நீ பாட்டுக்கு தூங்குற, நீ பாட்டுக்கு திங்கிற, நீ பாட்டுக்கு போற அப்படின்னு. ரைட்டா? அப்பவும் சரி இப்பவும் சரி பிரச்சனைகளுக்காக நம்ம போராடினதே கிடையாது. ஏன்னா கர்த்தர் ஜீவ மார்க்கங்களை சொல்லி கொடுத்திருக்கார். நீங்க பிரயாசப்படுறதுனால ஒண்ணுமே நடக்காது. நீங்க ஏதாவது பிரயாசப்பட்டு ஏதாவது நடக்குமா? ஆண்டவர் சொல்லுங்க, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீ ஃபர்ஸ்ட் என்கிட்ட வா, உன் பாரத்தெல்லாம் என்கிட்ட இறக்கு, அவர் உங்களை விசாரிக்கிறவரான உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்க, நீங்க ரிலாக்ஸா இருக்கப்பா. ஆனா சிலருடைய பிரச்சனை என்னன்னா, எல்லாரும் கூட குற்றப்படுத்துவது. கடன் வந்துருச்சுன்னா கணவனை குற்றம் சொல்லாதீங்க, பிரச்சனை வந்துருச்சுன்னா பிள்ளைகளை குற்றம் சொல்லாதீங்க, சூழ்நிலைகளை குற்றம் சொல்லாதீங்க. கிறிஸ்துவுக்குள் உங்களை திடப்படுத்தி ஆண்டவர் இந்த தாவீதுக்கு சொல்லி கொடுத்திருக்கார். அதனாலதான் தாவீது தன்னை திடப்படுத்தி கொண்டான். அடுத்து பின்னாடி வாசிங்கன்னா, கர்த்தரிடத்துல போகிறான், கர்த்தரிடத்துல விசாரிக்கிறான், நான் தந்தை தொடர்ந்து போகலாமான்னு கேட்கிறான். போகலாம் அப்படின்னா இதை சரி பண்றதுக்கு என்ன வழின்றதை கர்த்தர் சொல்லி கொடுக்கிறார். இல்லையா? உங்க குடும்பத்தில் வந்திருக்கிற எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, சரி பண்ணுவதற்கான வழியை கர்த்தர் உங்களுக்கு கற்றுத் தருவார். அப்படி கற்றுத் தரும்போது உங்களுக்கு சந்தோஷம் வரும். நீங்க கேட்டு பெற்றுக்கொள்ளணும். பிரச்சனை எங்க இருக்குன்னா, கேட்கறதுலதான் பிரச்சனை. நம்ம நல்லா ஆண்டவர்கிட்ட போய் கேட்கறதுக்கு என்ன இல்லை, நம்ம ஜெபம்லாம் எப்படி இருக்குது, போற போகலாம் ஆண்டவரே. சிலர்லாம் பாயை விரிச்சுட்டு அப்படி படுக்க போற இடத்துல இயேசுவை சோதரான ஜெபம் அப்படி போயிடுச்சு. நம்ம ஊர்ல சொல்லுவாங்க, கழுத தேய்ச்சி இப்ப கட்டரமா போச்சு அப்படி சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி முழங்கால் ஜெபம் தேய்ச்சி இப்ப படுக்க ஜெபமா மாறிச்சு. சிலருடைய ஜெபம் அப்படி இருக்கு. சிலர்லாம் ஜெபிக்கும் போதே வாய் ஜெபம் பண்ணி கண்ணு முடிச்சு பார்த்துட்டே இருக்கு. இவன் நினைச்சுக்கிற நம்மளும் ஜெபம் பண்ணிட்டு தானே இருக்கும் அப்படின்னு. ஆண்டவரோ உதடுகளின் அசைவை பார்ப்பதில்லை, இருதயத்தின் அசைவை அவர் கவனிக்கிறார். இவங்க தாவீதுக்கு என்ன சொல்லி கொடுத்திருக்காங்கன்னா, எதிரி எப்படி ஹேண்டில் பண்ணணும், அபிஷேகம் பெற்ற மேல கையை வச்சிடக்கூடாது, அது ரொம்ப டேஞ்சர். ரெண்டாவது என்ன அப்படின்னாச்சுன்னா, எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் மற்றவங்களுக்கு குற்றம் சொல்லவே கூடாது. சில குடும்பத்துல கடன் வந்த உடனே, கடன் கட்டது பணம் இல்லைன்னா மாறி மாறி குற்றம் சொல்லுவாங்க. ஒன்னாலதான் ஒன்னு என்னைக்கு கட்டணும்னு அன்னைக்கு எனக்கு பிரச்சனை, அப்ப இவர் கெட்டாம இருக்க வேண்டியதானே. கெட்டும் போதெல்லாம் தெரியல, கண்ணே மணியே முத்தே அதெல்லாம் ஒண்ணும் தெரியல. இப்ப என்ன ஆயிடுச்சு? சோ இப்படிலாம் இருக்கக்கூடாது. அடுத்து கடைசியா தாவீதுக்கு சொல்லி கொடுத்த இன்னொரு விஷயத்தை பார்த்து நான் முடிப்போம். 1 சாமுவேல் 30 26 27. தாவீது சிக்லாகுக்கு வந்தபோது அவன் கொள்ளையாடினவைகளிலே, இப்ப தாவீது சிக்லாகுக்கு வந்த பொழுது தாவீதுக்கு கிடைச்ச அந்த பணத்தை என்ன பண்றாரு பாருங்க. பணத்தை என்ன பண்றாரு? கடன் மாறணும்னா இது முக்கியமான விஷயம். அந்த கொள்ளையாடின அந்த பொருளை தன் சிநேகிதராகிய யூதாவின் மூப்பருக்கு சிலவற்றை அனுப்பி இதோ கர்த்தருடைய சத்துருக்களின் கொள்ளையில் உங்களுக்கு உண்டான பங்கு சொல்ல சொன்னான். யார் யாருக்கு அனுப்பினான் என்றால், தேவனுடைய வீட்டுக்கு. தாவீது கஷ்டத்துல இருக்கிறாரு, ஆனா அந்த கஷ்டத்திலையும் ஆண்டவர் ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கிறாரு. அவர் கையில பணம் வந்த உடனே, நான் இவ்வளவு கஷ்டப்பட்டேன், ஆண்டவர் எனக்கு பணத்தை கொடுத்துட்டாருன்னு தான் மட்டும் வச்சுக்கிறதா எடுத்து முதல்ல எங்க அனுப்புறாரு அப்படின்னா, தேவனுடைய வீட்டுக்கு. பெத்தேலில் இருக்கிற, அன்னைக்கு பெத்தேல்னா தேவனுடைய வீடு. அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா, ஆசாரியர்கள் குடியிருந்த அந்த வேதாகமம் கல்லூரி நடந்த அந்த இடம் சாமுவேலுடைய சொந்த ஊர், அங்க அனுப்புகிறார். பணத்தை நீங்க எப்படி ஹேண்டில் பண்றீங்க ரொம்ப முக்கியம். கடன் அடைக்கப்படணும் அப்படின்னாச்சுன்னா வேற வழியே இல்லப்பா. நான் திரும்ப சொல்றேன், உங்களுக்கு கடன் அடைக்கப்படணும்னா வேற மார்க்கமே கிடையாது. ஃபர்ஸ்ட் அவரை நம்புங்க, இயேசு எனக்காக மரித்தார் நம்புங்க. ரெண்டாவது, உங்களுடைய வருமானத்தில் தாவீது நிறைய பேருக்கு அனுப்பினார். முதல்ல யாருக்கு அனுப்புறாரு அப்படின்னா, தேவனுடைய வீட்டுக்கு. வசனம் புதிய ஏற்பாடு சொல்லுகிறது, கர்த்தருக்கு உரியதை கர்த்தருக்கும், சொல்லுங்க, கர்த்தருக்கு உரியதை கர்த்தருக்கும். நீங்க கரெக்டா செய்றீங்களா?
கர்த்தருக்குரிய காரியங்கள் கரெக்டா இருக்கிறீங்களா? நீங்க அதாவது ஆண்டவர் சொல்கிறார், புனிதனுக்கு புனிதன், மாறுபாடு உள்ளவனுக்கு கர்த்தரும் மாறுபாடு உள்ளவராக என்ன செய்வாரு? தோன்றுவார். அவர் மாறுபாடு உள்ளவர் அல்ல, மாறுபாடு உள்ளவராகவே தோன்றும். எனவே தேவனுக்கு அடுத்த காரியங்களில் நீங்க ரொம்ப ஷார்ப்பா கரெக்டா இருக்கணும். இதுவரைக்கும் தவறி இருந்தா கூட பரவாயில்ல, ஆண்டவரே இன்னொரு சான்ஸ் கொடுங்க, நான் சரியா இருந்துக்கிறேன், எனக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு கேளுங்க. நீங்க கர்த்தருக்கு அடுத்த காரியங்கள், கர்த்தருடைய ஆலயத்திற்கு ஊழியர்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த காரியங்களை சரியா இருப்பீங்கன்னா கர்த்தர் சரியா உங்களை நடத்தும். லேலுயா. 1/3 வேலை இல்லாம இருக்கிறாங்க நம்ம நாட்டில். 3 நபர் எடுத்தா 1 நபருக்கு வேலை கிடையாது. அந்த 1 நபருடைய கணக்குல நாங்க வருகிறோம். ஏன்னா எங்களை பார்த்து ஊர் உலகம் அப்படிதான் சொல்லுது, வேலை வெட்டி இல்லாதவங்க. நம்மள என்ன சொல்றாங்க? நீங்க வேணா உங்க சொந்தக்காரங்க யார்கிட்ட சொல்லி பாருங்க, எங்க பாஸ்டர் சொன்னாரு சம்பளம் வாங்கினோன்னு ஒரு பகுதியை சர்ச்சைக்கு கொடுக்க சொன்னாரு. அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க? சொல்லுங்க, என்ன சொல்லுவாங்க? வேலை வெட்டி இல்லாதவங்க சொல்லுவாங்க. சொல்லுங்க, சொல்லுவாங்க சொல்ல மாட்டாங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் தேவ சமூகத்தின்னு சொல்றேன். கர்த்தர் நமக்கு தருகிற விஷயத்துல கர்த்தருக்கு நீங்க கரெக்டா இருங்க. 1 வருஷத்துக்கு உங்க கடனை கர்த்தர் அடைப்பார். ஆனா நீங்க சரியா இல்லாத பட்சத்துல உங்க புத்தியை நம்பி, உங்க உழைப்பை நம்பி, உங்க சரீரத்தை நம்பி நான் சரி பண்ணிடுவேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்களுடைய அறியாமையை நினைச்சு நான் வருத்தப்படுறத தவிர வேற மார்க்கமே இல்லையா? அந்த சங்கீதத்துல தாவீது சொல்லுகிறார், ஜீவ மார்க்கங்களை எனக்கு தெரியப்படுத்து. வாழ்வதற்கான வழியை கர்த்தர் சொல்லி தர்றாருங்க. ஆண்டவர் தாவீதுக்கு சொல்லி கொடுத்ததுனாலதான் தாவீத ராஜாவா என்ன செஞ்சாரு? ராஜாவாய் மாத்திட்டாரு. ஒரு சாதாரண ஒரு மனுஷன், உறவுகளால் கைவிடப்பட்டவன், சொந்த பந்தத்தால் கைவிடப்பட்டவன், ஒரு புறக்கணிக்கப்பட்ட மனுஷன், கர்த்தர் அவனை ராஜாவாய் கொண்டு போய் வச்சார். நீங்க சங்கீதம் 69 வாசிச்சு பாருங்க. பசியோட இருப்பாங்க, பசிக்கு கசப்பான கீரை கொடுப்பாங்க, உள்ள உட்கார்ந்து எல்லாரும் சாப்பிட்டு இருப்பாங்க. தாவீதுடைய வயிறு பசிச்சு போய் இருக்கும். வருஷம் எல்லாருக்காகவும் பலி செலுத்தப்படும், தாவீதுக்கு மட்டும் பலி செலுத்தப்படாது. அப்படியே ஓடி போய் காட்டுல போய் 2 கையை இப்படி விரிச்சுட்டு நிற்பாராம், ஆண்டவரே என்னை ஜீவ பலியா எடுத்துக்கொள்ளும் அப்படின்னு சொல்லி. ஒரு சாதாரண மனுஷங்க. அன்னைக்கு அந்த மனுஷனை கர்த்தர் கனம் பண்ணி அவனை எடுத்து எவ்வளவு பெரிய ராஜ்யத்துக்கு ஆளாய் கர்த்தர் அவனை மாற்றினார். ஒரே ஒரு சாட்சியை மட்டும் நான் சொல்லி நம்ம ஜெபம் பண்ணி முடிப்போம். திருமணமான புதுசுல வள்ளியூர்ல குடியிருந்தோம். ஒரு நாள் இப்ப தெரிஞ்ச அளவுக்குலாம் சக்தி அப்ப தெரியாது. ஒரு நாள் எனக்கு நல்ல ஃபீவர், காய்ச்சல். அப்போ ஜிஹெச்ல போய் எங்க அப்பா காலையில கிளம்பி வேலைக்கு போயிட்டாரு. ஜிஹெச்ல போய் ஊசி போடுவோம்ட்டு நாங்க வாரோம், நானும் என் மனைவி வாரோம். கையில 1 ரூபா கூட கிடையாது. என்னால நடக்க முடியாம அப்படி தடுமாறி வாரோம். வள்ளியூருக்கு போனவங்களுக்கு தெரியும் ஜிஹெச் எங்க இருக்குது. நாங்க குடியிருந்த பகுதி வந்து அந்த ரயில்வே கேட்டுக்கு அந்த பக்கத்துல இருக்கோம். அப்போ அங்க முருகன் அதெல்லாம் காலி பண்ணி அங்க பேசு கோட்டைன்னு சொல்லுவாங்க, அங்க ஒரு வீடு வாடகை எடுத்து அங்க இருக்கோம். அங்க இருந்து நடந்து வரோம். ஆஸ்பத்திரி போனா அங்க பேர் எழுதுறதுக்கு ஒரு நோட்டு வாங்க சொல்றாங்க. பேர் எழுதுறதுக்கு என்ன பண்ணணும்? ஒரு சின்ன நோட்டுக்கு ஒரு 1 ரூபா. அந்த நேரத்துல நான் சொல்றது 2002 அந்த காலகட்டம். ஒரு சின்ன நோட்டு 1 ரூபா. அப்போ அந்த 1 ரூபாய்க்கு நோட்டு வாங்க பணம் இல்லை. அந்த ஜிஹெச்ல அந்த நோட்டு எழுதுறதுக்கு உட்கார்ந்து இருந்த அம்மா கொஞ்சம் ஒரு மாதிரி சிடுமூஞ்சா இருக்கு. நோட்டு இல்லைன்னா வராதுங்க. காய்ச்சல் நிக்க முடியல. கடைசியில பைசா இல்லை, என்ன செய்ய முடியும்? காசு இல்லை. 1 ரூபா இல்லை, 1 ரூபா வெறும் ஆப்ஷன் ஓட்டு. ஒரு பக்கம் என் ஒய்ஃப் அழுகுறாங்க, ஒரு 10 ரூபாய் இல்லாத நம்பி நம்மளை கட்டி கொடுத்துட்டாங்க. 10 ரூபாய். ஏன்னா பெண்களுக்கு என்ன செய்ய முடியும்? நான் சொல்றது புரியுதா? பெண்களுக்கு அதுக்கு மேல என்ன செய்ய முடியும்? எங்க அப்பா வேலைக்கு போயிட்டாரு, நம்ம யார்கிட்ட காசு வாங்க முடியும்? அப்போலாம் நான் வேலை செய்வேன், சம்பளம்லாம் எங்க அப்பா தான் வாங்குவாங்க. உங்களை நம்பி ஒரு 1 ரூபா கூட இல்லையா? 1 ரூபா கூட இல்லை. இன்னைக்கும் அன்னைக்கும் இல்லை, இன்னைக்கும் இல்லை. அப்போ நான் சொன்ன ஒரு சம்பவம் எனக்கு ஞாபகம் இருக்கு. எதுக்கு இதை சொல்றேன்னா, நான் என் ஒய்ஃப்ட சொன்னேன், காலம் வரும் ஆண்டவர் என்னை நம்பி பணம் தருவார். அன்னைக்கு கஷ்டப்படுற நபர்களுக்கு நான் கொடுப்பேன். நம்ம டேவிட் பிரதர் இருக்கார்ல, கரூர்ல,
அவர் மனைவிய ட்ரீட்மெண்ட்டுக்கு ஐசியூல சேர்த்துட்டாங்க. 5000 ரூபாய் தேவை அந்த லேப்ரோஸ்கோப் பண்ணதுக்கு. அவரு அழுதுகிட்டே சொல்றாரு, பாஸ்டர் 5000 ரூபாய் இல்லை, என்ன பண்றதுன்னு தெரியல, என் மனைவி உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கிறா, என்ன பிரச்சனைன்னு பார்க்கணும்னா எனக்கு இந்த பணம் தேவை, என்ன செய்யணும்னு வழி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு யாருமே எனக்கு உதவி செய்யறதுக்கு ஆள் இல்லை பாஸ்டர், என்ன பண்ணணும்னு தெரியல அப்படின்றார். ஆனா தேவனுடைய கிருபையினால் அவருக்கு அந்த பணத்தை கொடுப்பதற்கு ஆண்டவர் உதவி செய்யும். அவர் மறுநாள் எனக்கு வாய்ஸ் மெசேஜ் போடுறாரு, நீங்க மட்டும் இல்லைன்னா என் மனைவி இறந்துருப்பா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அன்னைக்கு 1 ரூபாய் கேட்டார். ஆனா ஆண்டவர் எனக்கு இந்த ஜீவ மார்க்கத்தை கற்றுக் கொடுத்தார். உனக்கு கையில பணம் வேணுமா, ஒன்னே ஒண்ணுதான், இயேசு எனக்காய் மரித்தார் என்பதை முழு இருதயத்தோடு நம்பு, விசுவாசி. கர்த்தர் உனக்கு தருகிறதுல தேவனுக்கு அடுத்த காரியத்தை சரியா இருந்துக்கோ, உன்னுடைய பர்சு குறையவே குறையும். லேலுயா. காலங்கள் வரும், நிச்சயமா நம்ம நிறைய சபைகளை நம்ம கட்டி பிடிப்போம். அதுக்கு நீங்க சாட்சி. எத்தனையோ முறை சபையில சொல்லியிருக்கிறேன், நம்ம இன்னைக்கு சபை இல்லாம இருக்கிறோம். இப்ப இல்ல, இதெல்லாம் பூசுறதுக்கு முன்னாடி கட்டுறதுக்கு முன்னாடியே சபையில நிறைய முறை சொல்லியிருக்கிறேன். நம்ம இன்னைக்கு சபை இல்லாம இருக்கிறோம், காலம் வரும் நம்ம நிறைய பேருக்கு சபை கட்டி கொடுப்போம், நிறைய பேரை வாழ வைப்போம், நிறைய ஊழியக்காரங்களுக்கு பணத்தை அள்ளி கொடுப்போம் அப்படின்னு சொன்னோம். இன்னைக்கும் ஒவ்வொரு மாசமும் 30,000 40,000 நம்ம சபையிலிருந்து நம்ம கொடுக்குறோம். அன்னைக்கு ஒத்த ரூபாய்க்கு வழி இல்லாத ஒரு மனுஷனை நம்பி கர்த்தர் இவ்வளவு பணத்தை தர்றாருன்னா என்ன காரணம்? ஜீவ மார்க்கத்தை ஆண்டவர் நமக்கு தெரியப்படுத்தும். நீங்க தரும் பொழுதே நீங்க கத்துக்கோங்க, அதை ஏற்றுக்கொள்ளுங்க. லேலுயா. எத்தனை பேருக்கு புரியுது ஆண்டவரை கடனை மாத்துறதுக்கு என்கிட்ட பேசி இருக்கிறாங்க? லேலுயா.